விடுங்க. சரி, ஓகே. நான் என்னன்னு பார்க்கலாமா? சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசுறதுக்கு ஒரு உறவுகள் இருக்கணும், மனசு விட்டு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கணுங்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அதானே அது. ஹாய். ஹாய் ஹாய். திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ஸ்டோரியை பார்ப்போம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் நானும் டீ சாப்பிட்றேன் அது இதுன்னு அப்படியே போயிடுச்சு. பர்சனலாக கொஞ்சம் பேசிட்டோமா, அதனால் இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணோம். இதில் அவ்வளோ அழகாக 1980களிலேயே 82 இது எழுதின கதை. அப்போ படிக்கிற கதையே 2025ல் மேட்ச் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு அந்த ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பொறாமைங்கிறது இயல்பாகவே அது எல்லாருக்குமே இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை நம்மளுடைய சொந்தக்காரவங்க, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த மாதிரி பார்க்குறவங்க பழகுறவங்க, இவனுக்கு மட்டும் எங்கேருந்து வருது, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தோடு தான் எல்லாரும் இருக்கும். அந்த மாதிரியா 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா படித்தவங்க, அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது எதை பற்றி பேசுகிறாங்க, ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளோ பொறாமையாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரேகா வந்து இவளை பார்த்த உடனே 30 வயசுல கூட எவ்வளோ அழகா இருக்காங்க, கொஞ்சம் கூட கட்டுக்குலையாம அப்படி இருக்கா அப்படின்னு அவ பார்த்துக்கிட்டே, சரி வாசல்ல உட்காந்து சிரிச்சுட்டு வேற இருக்கா, போய் என்னன்னு கேட்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் அவ வரா. கேட்டுக்கிட்ட வந்த உடனே இவளும், வா ரேகா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்காம்மா, உனக்கு என்ன, உனக்கு கல்யாணம் ஆகலை, அந்த குத்தல் வந்து, அதாவது யாரையாவது ஒருத்தரை நம்ம எவ்வளவுதான் அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அவங்க எப்படி சிரிக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்ன மைனஸ் இருக்கோ அதை பார்த்து சொல்றது. குழந்தை இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்து தான், என் பசங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க தெரியுமா, என் பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா, பாவம்ல உங்களுக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமே, இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமேன்னு அதை தான் குத்தி பேசுறது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஏதாவது இல்லாத லேடிஸ் பார்த்தா அவங்கக்கிட்ட தான் அதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறது. என் வீட்டுக்காரெலாம் என்னை எப்படி வச்சுக்கிறாரு தெரியுமா, என்னை எப்படி பார்த்துக்கிறாரு தெரியுமான்னு பேசுறது. பட் யாருக்கிட்ட என்ன இல்லையோ அதை தான் பெருசாக யோசிக்கிறது. இப்போ இந்த வித்யாவுக்கு வந்து கல்யாணம் ஆகலை. அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு என்னப்பா 30 வயசு ஆகிட்டு கல்யாணம் ஆகலை, நீ ஜாலியாக பிஹெச்டி படிக்கிற, நீயும் படிக்கிறேன்ற, என்னவோ எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நான் புருஷனை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், திருப்பி அப்படியே என்னவோ அவங்க சாதிச்சிட்ட மாதிரியும் இவங்களுக்கு ஏஜ் ஆகுது ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. இப்போ வித்யா சொல்றா, நீ நானும் ஒரே மாதிரி தானே படிச்சோம். அப்படி சொல்லாத, என்னை விட நீ ஒரு வயசு ஜாஸ்தி, 11 மாசம் பெரியவ, ஒரு வருஷம் பெரியவ, 11 மாசம் பெரியவ, 11 நாள் பெரியவ அப்படின்றத தெளிவா சொல்றான். அப்போ அதை கேட்டுட்டு அவ சிரிச்சுக்கிட்டே தான் நிற்கிறாள். சரிவா உள்ளவா அப்படின்னு. இவ்வளோ சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னோடனே, ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு அவள் ஒரு ஸ்வீட் கொடுக்குறான். பாருப்பா ஸ்வீட்லாம் வச்சிருக்கு, என்ன விஷயம் அப்படின்னும் போது, நான் பிஹெச்டியில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி அவ கேட்குறா, என்னுடைய பேர் என்ன, உன் பேர் வித்யா தானே, இல்லை அதுக்கு மேலே வித்யா அழகேசன், அதுக்கு மேலே என்னன்னு தெரியலன்னும் போது தான் அவ சொல்றா, நாளையிலேருந்து என்னுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் வித்யா அழகேசன் அப்படின்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, படிச்சு வாங்கிட்டியா, பாஸ் பண்ணிட்டியா, ஏன்னா அந்த ஒரு பொறாமை. சரியா, இவெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க, எப்படி ஒருத்தவங்களுடைய அந்த உயர்வை பார்த்து சந்தோஷப்படுற மனநிலை கிடையாது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அவளுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அப்போ இவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, கரெக்டா வந்ததா, பார்த்துட்டியா, செக் பண்ணியா, ஒண்ணுது தானா அப்படின்னும் போது, ஆமாமா என்னதுதான், எனக்கு யூனிவர்சிட்டியில இருந்து ப்ராப்பரா லெட்டரே வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, சரி சரி, அப்புறம் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவள் விடாமல் அடுத்த கேள்வி கேட்குறான்,
ஆமா வித்யா, உனக்கு சொல்லி கொடுத்த அந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவருக்கு கூட அவங்க ஒய்ஃப் இல்லைல்ல, அவருக்கு ஒரு 50 55 வயசு இருக்குமா, 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு வித்யா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே, ஏன் 50 வயசு ஆம்பளை 50 வயசு மாதிரி தானே இருப்பாரு, மாத்தியெல்லாம் இருக்க முடியாதுல்ல, 50 வயசு ஆம்பளை 50 வயசா தான் இருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல, எங்க பெரியப்பா வந்து அவங்க பையனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ல செக்ரட்டரியேட்டுக்காக வந்தாரு. அப்போ அவருக்கு அந்த சீட்டு கிடைக்கல, அவங்க பையனுக்கு வந்து அது கிடைக்கல. மாறா இவர் யாரையோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்களாம், அவங்களுக்கு தான் அது போச்சாம். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல தானே எல்லாரும் பாஸ் பண்ணிக்கிறாங்க, ஜாப் வாங்குறாங்க, எல்லாமே இருக்கு. அதுக்காக நீ வந்து ரெக்கமெண்டேஷன்ல தான் பாஸ் பண்ணலாம் நான் சொல்லலாமா, நீ ஒன்னே எடுத்துக்காத, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, பட் ஆனா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொன்னேன், உனக்கு சொல்லலை. அப்படி இதுதான் ஃப்ரெண்டா இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சொந்த அண்ணன் தங்கச்சிங்களுக்குள்ளேயே தங்கச்சி முன்னுக்கு வந்துட்டா அண்ணனுக்கு பிடிக்காது, அக்காவுக்கு பிடிக்காது, அக்கா முன்னுக்கு வந்தா தங்கச்சிக்கு பிடிக்காது. இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளேயும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஏன் இது பெரியப்பா சித்தப்பா பசங்க அந்த மாதிரி நம்மளுடைய உறவுக்காரங்களுக்குமே இந்த இது இருக்கும், இந்த பொறாமன்றது நம்ம பிளட்லயே ஊறுன மாதிரி. இப்போ அவளுக்கு அதை தாங்கவே முடியல, எதையாவது ஒன்ன சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு போகும். அவ எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், நான் பாஸ் பண்ணிட்டேன், நாளையில இருந்து நான் டாக்டர் வித்யா அழகேசன் போட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்றதுனால அவ அதுல ரொம்ப தெளிவா இருக்கா. இவ அதை எதையுமே யோசிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ இவ சொல்றா, ஏய் எங்க சைட்ல கூட ஒரு மாப்பிள்ள இருக்காருப்பா, உனக்கு 30 வயசானா கூட பரவாயில்ல, உன்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன், நல்ல பையன் நினைக்கிறேன், கல்யாணம் நானே உனக்கு மாப்பிள்ள பார்க்கட்டுமா எங்க சைட்ல அப்படின்னு கேட்கும்போது, பாரு இதனால என்ன இருக்கு அப்படின்னு அவ அப்பயும் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இவ்வளவு கேட்கிறோம், கொஞ்சம் கூட மூஞ்சி சுருங்கவே இல்லையே, சிரிச்சுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவ விடாம கேக்குறா, என்னாலாம் இந்த ஸ்வீட்டு எந்த கடையில வாங்கின, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, கடையில எல்லாம் வாங்கல ரேக்கா, நான் வீட்டுல தான் செஞ்சேன். பாருப்பா, பிஹெச்டி படிச்சுக்கிட்டு படிச்ச கையோட கிச்சன்லயும் போய் வேலை செஞ்சு இந்த ஸ்வீட்லாம் செய்யறியா, வேற என்ன பண்ண முடியும், பாவம் உனக்கு குழந்தையா குட்டியா, வித்தியாசமா செஞ்சு கொடுத்து ஸ்கூல்ல இருந்து பசங்க வரும்போது உங்களுக்காக தான் இதை செஞ்சேன்னு பசங்களுக்கு ஊட்டி விடுறதுல இருக்க சந்தோஷம், வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது உங்களுக்காக தான் நான் அந்த ஸ்வீட்டை செஞ்சேன்னு சொல்லி கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் உனக்கு இருக்காது இல்ல, உனக்கு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, அதனாலதான் வெளியில உட்காந்துருந்த போல இருக்கு, நான் யதார்த்தமா வந்தேன்னா அதனால உன்னை வந்து பார்த்த உடனே நீ எட்ட கொடுக்குறேன், ஆனா கடையில வாங்குற ஸ்வீட் மாதிரியே இருக்குப்பா, நான் எதுவும் நேருக்கு நேரம் பேசுறேன்னு பெருசா எடுத்துக்காத, என்னோட சுபாவமே அதுதான், நீதான் என்ன சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்ல, எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லிடுவான்ப்பா, பின்னாடி பேசுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, இதுதான் நம்மள முதுகுல குத்தாம நேர்லயே இவங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுமே வலிக்கணும் அப்படின்னு பொறாமையோட உச்சத்துல ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளால ஈட்டியால குத்துவாங்க. அப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஸ்மைலிங் ஃபேஸோட நின்று பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கதான் அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போவாங்க. அப்போ இவளும் பாக்குறா, அவ ஃபேஸ் அப்பயும் சுருங்கவே இல்லை, என்ன நம்ம இவ்வளவு சொல்றோம், ஏன்னா நம்மளால முடியல, அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறா. ஏன் வித்யா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நானும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கும் கூட பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைதான், பட் ஆனா என்ன பண்றது, நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வீட்டுக்காரும் ரொம்ப தங்கமானவர், நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு என்ன வேணுமோ அடுத்த நிமிஷமே அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாருன்னா பாத்துக்கீங்க, எங்க மாமியார் மாமனாரும் ரேகா ரேகான்னு தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு க்ளோஸ்டா இருக்கும். இந்த மாதிரி உறவுகள்லாம் உனக்கு இல்லைல்ல, அதை பத்தி நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா, இதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லாம போயிடும்ல, எப்படி கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி அவ கேட்டுக்கிட்டே வரா. இவ எல்லாத்துக்குமே சிரிப்ப ஒன்னதான் பதிலா கொடுத்துக்கிட்டே வரா. அதுக்கு பதிலா கேக்குறா, நான் வேணா ஒரு காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்னும் போது, இல்ல இல்ல ஸ்வீட் சாப்பிட்டதே நெஞ்சிலே நிக்குது, நல்லா டேஸ்டா இருக்கு, நீ போய் காஃபி எல்லாம் போட வேண்டாம், காஃபி போட்டா நல்லா இருக்காது, அப்படியே குடிக்க முடியாது இல்லையா, அதனால நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காஃபி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவளை என்ன வார்த்தைகளால குத்தி கிழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு யோசனையா இருக்கு. திருப்பியும் அவ ஆரம்பிக்கிறா,
உன்னுடைய ப்ரொஃபசர் வந்து அந்த அளவுக்கு நல்லவர் இல்லையாம்ப்பா. லேடீஸ் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்காராம். எல்லாத்துட்டயும் வளைஞ்சு பேசுவாராம். நீ என்ன பண்ணுவ? நீயும் அவர்ட்ட போய் பேசியிருப்ப. நீ பேசுறது வந்து அவங்க பேசுற மாரிலாம் இருக்காது. அந்த தீசிஸ் சம்மந்தமா அதுல என்ன டவுட் இருக்கு, அந்த மாதிரி தான் போய் அந்த ப்ரொஃபசர்ட்ட பேசியிருப்ப. மணிக்கணக்கா 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பீங்க. படிப்பு விஷயமா தானே பேசுறீங்க. மத்தபடி எதுவும் இருக்காது. அப்படின்னு யாராவது சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன்ப்பா. எனக்கு உன்னைய பத்தியும் தெரியும். அந்த ஆளு எப்படி இருந்தா என்ன? ஆனா ஊருக்குள்ள அவர பத்தி தப்பான கருத்து தான் இருக்கு. ஆனா பாரேன் அவர்கிட்ட படிச்சு நீ ப்ரொஃபஸராவும் பிஹெச்டியும் முடிச்சிட்ட பாத்தியா? நாளையில இருந்து பிஹெச்டி விமலா அழகேசன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அப்படியே உள்ள எரியுது. இவ்வளவு சொல்லும்போது கூட அவ சிரிச்சுக்கிட்டே இருக்காளே, கொஞ்சம் கூட அந்த ஃபேஸ்ல வந்து சிரிப்பு மாறாம நிக்குது. நிறைய பேருக்கு என்னன்னா நம்மளை குத்தி கிழிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்களாலே அதை தாங்க முடியாது. நம்ம இவ்வளவு பேசுறோம், ரிட்டனா நம்ம திட்டா கூட பரவாயில்ல, இல்லாட்டினா அது எப்படின்னு என்ன சொல்லலாம்னு கோவப்பட்டா கூட பரவாயில்ல. அதுதான் படிப்போட திறமை. அந்த நம்பிக்கை கொடுக்கறது அதுதான். நீ என்ன வேணா பேசிட்டு போ. குளத்துல கல்லை வீசிக்கிட்டே இருந்தா புத்திசாலிகளும் சரி படித்தவர்களும் சரி அந்த குளம் மாதிரி அவங்களை எடுத்துப்பாங்க. தன்னை நோக்கி வர விமர்சனங்கிற கல்லு அதுக்குள்ள போய் காணாம போயிடுமே தவிர அந்த கல்லுகளா உட்காந்து அந்த கடலும் அந்த குளமும் பதில் சொல்லவே சொல்லாது. அந்த மாதிரி எப்ப மேல ஒருத்தவங்க போறாங்களோ அவங்கள பத்தியான தவறான கருத்துக்களையும் தப்பான விஷயத்தையும் இந்த ஊர்ல இருக்கவங்களும் சொந்தக்காரங்களும் கூட பிறந்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கும். தெரியாதா? அப்பவே தெரியும், அவன் அங்க சிரிச்சு சிரிச்சு பேசினா பத்தியா பாஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியான தாட்டும் இருக்கும். எல்லா விஷயத்திலுமே இருக்கும். இப்போ இவ இதெல்லாம் சொல்லி பாக்குறா. அப்ப கூட அவ சிரிச்ச பேசுல இருந்து மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. அவளுக்கு இன்னும் அது காண்டாகுது. திருப்பியும் ஆரம்பிக்கிறா. எங்க வீட்டுக்காரரு சாயந்தரம் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், வேலையை விட்டு வரும்போது நான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு பூலாம் வச்சுட்டு நல்லா சுத்தமா ட்ரெஸ் பண்ணி நிக்கணும். இல்லைன்னு வச்சுக்குவேன், அத்தனை பேர் இருக்காங்கன்னுலாம் பார்க்க மாட்டாரு. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாரு. டக்குன்னு சொல்லுவாரு, வேற ஆர் யூ மை டார்லிங் அப்படின்னு. என்னுடைய டார்லிங் என்ன இன்னைக்கு என்னை காணவே காணும், நான் தேட வேண்டியதா இருக்குது அப்படின்னு கேட்பாரு. எனக்கு ஒரே வெக்கமா போயிடும் பார்த்துட்டு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்காக வாழ்ற ஒரு உறவு இருக்கணும் இல்லையா? அந்த காதல்ங்கிற உணர்வே உனக்கு இல்லையோ? அதை பத்தி நீ யோசிப்பியா, யோசிக்க மாட்டியா? கல்யாணம் எல்லாம் நீ பண்ணிப்பியா? இப்போ பிஹெச்டி முடிச்சிட்டல, இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய அடுத்த இது என்ன? இப்படியா இருந்தாலும் எவ்வளவுதான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு ஊரை ஏமாத்துனாலும் ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கறவங்ககிட்ட பதில் சொல்லிதானே ஆகணும். இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கலாட்டினா உன்னைய தப்பா ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது நடக்காமலாம் இருக்கும், ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற தாட்டும் வரும். அதையும் மீறி பண்ணல அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும், வெளியில சொல்லல அவ்வளவுதான். ஆனா திமிரு எவ்வளவு ஹெட்வெயிட்டா போறா பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் கவலையா இருக்குது, எல்லாமே பேசுற தெரியுது, ஆனா நீ மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? உன்னால எப்படி இப்படி எல்லாம் இருக்கவே முடியுது? அப்போ நீ எல்லாமே வாழ்ந்து முடிச்சிட்டியா? நான் வாழ்ந்துட்டேன், என்னதான் இருந்தாலும் நீ என்னை விட ஒரு வயசு ஜாஸ்தி, 11 மாசம் அதிகம், 14 நாள் அதிகம். என்னை விட முன்னாடி பிறந்திருந்தாலும் நான் உனக்கு சின்னவளா இருந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இந்த உலகத்துல ஆம்பளைங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அதனால நீ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காத. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணு. எல்லாருமே உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்போட தான் வருவாங்க. முன்னாடியே உள்ளவன் சொல்ற, என்னதான் உனக்கு வயசுல பின்னாடியா இருந்தாலும் அனுபவத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்ற அனுபவத்துல நான் பெரியவளா சொல்றேன், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னும் போது, அடுத்து கல்யாணம் தானே, இல்ல வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு அவர் கேட்கும் போது, இப்ப கூட இவ்வளவு வார்த்தைகளை நம்ம வீசிட்டோம். கல்லு மேல கல்லு அடிச்சாங்க. இந்த இடத்துல கூட கோவப்பட்டு ஏன் கல்யாணம் ஆகல, 30 வயசு ஆகியும் ஏன் பண்ணல அப்படின்னு அவ ஏதாவது சொல்லுவா அப்படின்னு பார்த்தா கல்லஞ்சக்காரி மாதிரி அப்பயும் சிரிச்சுட்டே இருக்கா அப்படின்னு ரேகா நினைக்கிறான். அவ அதே சிரிப்போட சொல்றா, இல்ல இல்ல நான் வேற ஒரு தீசஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அது வெளிநாடு போகலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது அவளுக்கு இன்னும் அப்படியே காண்டி ஏறுது. ஏன் இந்த தீசஸ்ல என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது,
அவன் சொல்றா சிரிச்சுக்கிட்டே, ஆஹ் நான் வந்து திரௌபதியை பத்தி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு, அதை பத்தி தான் நான் தீசஸ் எழுதியிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு, ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொல்றான். அப்போ அவ கேக்குறா, ஓ 5 பேரை கல்யாணம் பண்ணாலே அவளைதான் நீயும் எடுத்திருக்கியா? என்ன ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு லேடியா இருந்து 5 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கா, அந்த கதையை நீ தீசஸா எடுத்து பண்ணியிருக்க. ரெண்டன்பா, நான் உன் அளவுக்கு படிக்கல, ஏதாவது இருந்தா சொல்ல அப்படின்னு அப்பயும் அவளை ஒரு ஊசியில குத்தி தான் இறக்குறான். அதுக்கு அவ கொஞ்சம் கூட சளைக்காம விமலா சொல்றா, இல்ல இல்ல, திரௌபதியை பத்தி அந்த கதையை எழுதல, திரௌபதிக்கும் கிருஷ்ணனுக்குமான ஒரு கதை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஃப்ரெண்டா இருந்தா அது எல்லாத்தையும் தாண்டி, இல்லறத்தை தாண்டி, அந்த லவ், அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. அந்த புனிதத்தை தொட்டு பேசும்போது அந்த உணர்வை யாராலையும் சொல்லவே முடியாது. திரௌபதி பிறந்தது வேற குலம், கிருஷ்ணர் பிறந்தது வேற குலம். இவங்க அதாவது அண்ணன் தங்கச்சி கூட பிறந்திருக்காங்கன்னா கூட ஒரு கஷ்டம்னா என் தங்கச்சி என்னுடைய அண்ணன்னு ரத்த பந்தம் போகும். பட் திரௌபதியும் கிருஷ்ணரும் அந்த மாதிரி கிடையாது. ஒரே குலத்துல இருக்கிறவங்களும் கிடையாது, இந்த சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அப்படியும் கிடையாது. இவங்க டோட்டலி வேற, அவங்க டோட்டலி வேற. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த சகோதர பாசம், அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறத தாண்டி, அந்த பக்தி அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுக்குள்ள வேறு ஒரு அந்யோன்யம், அந்த உணர்வு அது இருக்கு. அதை எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசணும். அது எந்த இடத்துல எந்த எந்த இடத்துல யார எப்படி பார்வைகள் பார்க்கிறாங்கன்னு அந்த பார்வைகளுக்கு மட்டுமே அர்த்தம் தெரியும். ஏன் அது எல்லா ஆம்பளைங்களுமே பொம்பளைங்களை பாக்குறது எல்லாமே லவ்வுக்காக தான் பாக்குறாங்க, இல்ல எல்லா லேடிஸுமே ஜென்ஸை பார்க்கும்போது இல்லறத்துக்காக தான் பார்ப்பாங்கலாம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு உணர்வு இருக்கலாம் இல்லையா, ஒரு பக்தி இருக்கலாம் இல்லையா, நம்ம சொல்றதுக்குன்னு ஒரு தோல் சாயறதுக்குன்னு ஒரு ஆறுதலா ஒரு உறவு இருக்கலாம். எங்கேயுமே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்காக இருக்கலாம். இப்போ இத்தனை 5 பேர் இருந்துமே மானபங்கப்படுத்தும் போது 5 கணவர்களும் தலையை குனிஞ்சுதான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா இவளை காப்பாத்துனது என்னவோ கிருஷ்ணன் மட்டும்தான். அது நீ நட்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, பக்தியா எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ணன் தங்கச்சி பாசமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா அந்த உன்னதமான உறவு இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டாபிக் எடுத்துதான் நான் ரீசர்ச் பண்ணேன். எனக்கு என்னவோ அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள நட்பை, இதுதான் லிமிட்டு, இதுதான் உங்களுடைய வரையறை அப்படின்னு யாருக்கும் யாரும் கோடெல்லாம் போட முடியாது. யாராவது ஒருத்தர் அதை தாண்டி அவங்களுடைய, அதாவது தவறான அர்த்தத்துல இல்லை, ஒழுக்கத்தோட நியாயத்தோட நேர்மையான முறையில கரெக்டா இருந்தாங்கன்னா அது எந்த இடத்துல வேணாலும் போய் நின்று பேசும். அந்த இடத்துல நீங்க தவறு பண்ணிட்டு எல்லாரும் மாதிரியும் இல்ல இல்ல நாங்க அப்படிதான் இருக்கோம், ஆனா பாக்குறவங்களுக்குதான் தப்பா தெரியுதுன்னு தனக்கே தன்னை சமாதானம் பண்ணிக்க முடியாம நம்ம பண்ண தப்ப அடுத்தவங்க சொல்ற மாதிரி சுத்தி காட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த தீசஸ், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இதை பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு மூஞ்சி சுருங்கிடுச்சு. அதாவது அவளை கஷ்டப்படுத்தணும்னு இவ கேள்வி கேட்டா, 4 பேரை கல்யாணம் பண்ணவனையா 5 பேரை கல்யாணம் பண்ணவளையா நீ பண்ணனு இவ கேட்டா வாசிக்கப்படணும்னு நினைச்சது போய் இப்ப அவ பேசும்போது இவளால பதில் சொல்ல முடியல. உடனே அப்பதான் அவ சொல்றா, சரி சரி என்னவோ, நான் என்ன பிஏ தானே படிச்சேன், எங்க வீட்டுல நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பார்த்துட்டு ஒத்த காலில் நின்று கட்டினா நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்லி கட்டிட்டு போயிட்டாங்கப்பா. உன்னைய அப்படி யாரும் கேட்கல, அதனால ஒரு கல்யாணம் நடக்கல. எனக்கு அதுக்கப்புறம் கரண்டி பிடிக்கிற கையிலையும் குழந்தைய வருஷம் வருஷம் ஒவ்வொரு குழந்தையா பெற்றுட்டேன். குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் புருஷனை பாத்துக்கிறதுக்குமே எனக்கு டைம் சரியா இருக்க தவிர நீ சொன்ன மாதிரி பாஞ்சாலிக்கும் அவங்க புருஷனுக்கும் கிருஷ்ணருக்கெல்லாம் என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாதுப்பா. ஏதோ படிச்சிருக்க, நீ சொல்லு, நான் வேணா கேட்கறேன், வேணா அந்த தீசஸை கூட நான் வேணா படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஆமா ஆமா நான் அந்த தீசஸை எனக்கு பார்த்து கொடுக்குறேன், நீ படிச்சு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லும் போது, ஆமா இனிமே நான் அதை பத்தி குறை சொல்லி என்ன இருக்க போகுது, அதான் யூனிவர்சிட்டியே ஓகே பண்ணி உனக்கு பட்டமே கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன மாறவா போகுது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல கூட நான் படிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த இவ இவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் கூட அவளோட ஃபேஸ் வந்து மாறவே இல்லை. ஆனா மாறா ரேகாவுக்கு ஃபேஸ் அப்படி சுருங்கிடுது. ரொம்ப
கடுப்பாயிடுறா. நம்ம இவ்வளோ பேசுறோம், அவ கொஞ்சம் கூட சலிக்காம சொல்றாளே அப்படின்னு. சரி சரி, எனக்கு இப்பதான் ஏதோ தொண்டை கசக்கிற மாதிரி இருக்கு, காஃபி போட்டு தரேன், நீ ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு அவ சொல்றா. சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு இவ போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறான். அதை குடிச்சிட்டு இருக்கும்போது சரி எல்லாத்தையும் முடிச்சாச்சு, நினைச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்ட, இனிமேலாவது கல்யாணத்தை பத்தி பேசுவியா அப்படின்னு திருப்பியும் அவ அந்த விட்ட இடத்துல இருந்துதான் அவளை கேள்வி கேட்க. அதாவது வயசாகிட்டு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க கூட பிறந்தவங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இல்ல அதுக்கான சூழ்நிலை அமையலையா, இவங்க எதை நோக்கி இவங்களுடைய பயணம் இருக்கு, அடுத்தவங்களுடைய உணர்வுகளை பத்தி எதையுமே யோசிக்காம என்னவோ இவங்கதான் ஜட்ஜ்மெண்ட், கடவுள்ல இருந்து டைரக்டா வந்து உட்கார்ந்து அவங்கதான் தீர்ப்பு எழுதுற மாதிரியே நீ ஏன் பண்ணிக்கல அப்படின்னு ஊர் உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது பார்த்து இன்னமா குழந்தை பிறக்கல, இன்னமா கல்யாணம் பண்ணிக்கல, இன்னமா நல்ல வேலைக்கு போகல, இன்னுமா நல்ல ஸ்கூல்ல சேர்க்கல, இன்னமா உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கல, உன் வீட்டுக்காரோட என்ன இப்படிதான் வச்சிருக்கானா, உன் புருஷோட இப்படிதான் வச்சிருக்கானா, உன் பொண்டாட்டி எப்பப்பா இப்படிதான் நடந்துக்கலாம், இப்படிதான் உங்க அம்மா அப்பா நடந்துப்பாங்களா, உன் மாமனார் மாமியார் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா, உனக்கு சொத்தே சேர்க்கலையா, உன் பையன் உனைய பாத்துக்கலையா, உன் பொண்ணு உனைய பாத்துக்கலையா, வெளிநாடு கூட்டிட்டு போகலையா, எவ்வளவு கேள்விகள் இல்லை. இதெல்லாம் கேட்கும் போதே நம்மளுக்கு மூச்சு அடைக்குதுல்ல. ஆனா இவ்வளவு கேள்விகளையும் அந்த யாரை நோக்கி நம்ம இந்த கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களாங்கிறத பத்தி நம்மளுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீ என்ன வேணா இருந்துட்டு போ, நான் கேட்பேன், நீ பதில் சொல்லலாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கான பதிலை நானே உருவாக்கிப்பேன். இவ தப்பு அதனாலதான் கல்யாணம் நடக்கல, இவ சரியில்லை, இவ பேச்சுவார்த்தை சரியில்லை, இவ நடத்த சரியில்லை, இவன் தப்பு தப்பா போறான், இவன் அன்னைக்கே உருப்படாம இருந்தான், இவனுக்கா நல்ல வேலை கிடைக்க போகுது, இவங்க என்ன ஆட்டம் ஆடினாங்க, இவங்க குடும்பத்துக்கு சாபம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வரிசையா நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, குழந்தை பிறக்கலையா, உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா எல்லாம் என்ன பாடு பண்ணாங்களோ அதான் நீ அனுபவிக்கிற. நேருக்கு நேர், அதாவது கொஞ்சம் கூட அந்த வலி நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யாருமே யோசிக்காம நேருக்கு நேர் அந்த வார்த்தைகள்ங்கிற கத்தியால இறக்காத ஆளே கிடையாது. நம்மளும் அதுல ஒரு ஆளு தான். அதுக்காக இப்ப கேட்கிறவங்களும் நம்ம வந்து நான் உத்தமி, நான் இந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கும் தெரியாம யாருக்கிட்டையாவது ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுல எத்தனை பேரு, என்ன பண்றீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா கேள்விகளையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இனிமேலாவது இந்த கேள்விகள் கேட்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுடைய மனசு கொஞ்சம் ரணமாகும், வலிக்கும். அவங்க என்ன காரணத்துக்காக இருக்காங்கன்றது தெரியாமலே நம்மளா அவங்களுக்கு ஒரு படம் போட்டு அவங்க வாழ்ற வாழ்க்கைய, அந்த 30 வருஷ வாழ்க்கையை இவங்க வாழ்ந்த மாதிரி பேசுவாங்க. அது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விளக்கம் இல்லையா? இந்த இடத்துல அவளுக்கு அவ்வளவு சுருங்கி போகுது, நம்மளால முடியல, ஆனா ஒரு நல்ல குடும்பம் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படல. எனக்கு என்னதான் இருந்தாலும் இவ கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னா ஏதாவது அழுவா கஷ்டப்படுவான்னு பார்த்தா அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றாளேன்னு. காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு காஃபி எப்படி இருக்கு ரேகா அப்படின்னு வித்யா கேட்கும் போது சரி சொல்லு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு அடுத்த ஆயுதத்தையும் அவ இறக்குறதுக்கு தான் ரெடியா இருக்கா. அவ சொல்றா, நான் வெளிநாட்டுல போய் இன்னொரு தீசஸ் பண்ணலான்னு இருக்கேன், ட்ரெயின் ஜேர்னி மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதுறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவ அப்பையும் விடலை. உனக்கு என்னப்பா கிடைச்சிடும், நீ என்ன சும்மாவா, உன்னோட ப்ரொஃபஸர் யாருன்னு தெரியும்ல, அதான் அந்த 50 வயசுக்காரு, அவருக்கு என்ன குடும்பமா குழந்தையா, உனக்கெல்லாம் கிடைச்சிரும், கஷ்டமா என்ன, நீ அப்ளிகேஷன் போட்டாலே போதும் உடனே ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா உனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, பாக்குறதுக்கு வேற ரொம்ப பலன்னு அழகா வேற இருக்கு, கொஞ்சம் கூட கட்டு கொலையில, ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருந்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அழகு, ஆனா நீ அப்படியே இருக்க தெரியுமா, முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கு, அதனால நீ போனாலே உனக்கு அப்ளிகேஷன்லாம் சாங்ஷன் ஆகி ஓகே ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது கூட இந்த இடத்துலயும் அவ ஏதாவது பேசுவான்னு எது அவ நிமிர்ந்து பாக்குறா. அப்பயும் அந்த வித்யா ஃபேஸ்ல சிரிப்பு தான் இருக்கு. ஆமா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா உள்ள வர்றாரு, அந்த அழகேசன், ஏன்னா அவரு பாத்தியார் இவங்க 2 பேரும். அவ எழுந்து குட் ஈவினிங் சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வித்யாவை பாக்குறதுக்காக வந்தேன் சார், அங்க இருந்து பார்த்தேன், வெளியில உட்காந்துருந்தா ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா சார்,
டாக்டர் ஆயிட்டாங்க உங்க பொண்ணு தெரியுமா சார் அப்படின்னும் போது, என்னம்மா இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? உன்ன மாதிரி யாரையாவது ஒருத்தவங்க கையில புடிச்சு கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணுகிட்ட நான் கேட்காத நாளே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறியாமான்னு கேட்டா, இல்லப்பா இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிறேன், இதை படிச்சு முடிச்சிடறேன், இதை படிச்சு முடிச்சிடறேன்னா, பிஹெச்டி முடிச்சுட்டா சரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா, இல்லை நான் வெளிநாட்டுல போய் தீசஸ் பண்றேன், என்னுடைய ஆசையெல்லாம் அதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுக்கவே முடியலம்மா. ஒருவேளை இவங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா புரிய வச்சிருப்பாளோ என்னவோ தெரியல. சொல்லதானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்றாரு. இல்ல சார் நான் கிளம்புறேன் சார், மாதிரி வீட்டுல எனக்கும் தேடுவாங்க சார். அப்ப அழகேசன் சொல்றாரு, இல்லம்மா நான் வந்துட்டேன்னு நீ போக வேண்டாம், உன் ஃப்ரெண்டு கிட்ட நீயாவது உட்காந்து பேசி அவளுக்கு கொஞ்சம் புரிய வையின்னு சொல்லும்போது, ஆமா சார் நான் கூட சொல்லியிருக்கேன், சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான், நான் வேணா பேசட்டுமான்னு கேட்டிருக்கேன், இவ கூட ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா சார் அப்படின்னும் போது, அப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருமா, சந்தோஷம்தான், நீ போவேணா, நான் மாடிக்கு என் ரூமுக்கு போறேன், நீ உன் ஃப்ரெண்டோட நல்லா நிதானமா பேசிட்டு போ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் நகர்ந்துடுறாரு. அவ சொல்றா, நான் இப்ப வீட்டுக்கு போன உடனே என் பசங்க கேட்பாங்க, விமலா மாமி என்ன கொடுத்து விட்டாங்கன்னு. நீ கொடுத்த அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாமின்னு சொன்ன வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்றது. ஏன்னா எனக்கெல்லாம் பசங்க பிறந்துட்டாங்க, நீ இவ்வளவு வயசாகியும் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டா சொல்றதுக்காக. சரியா? சில பேர் அந்த உறவுகளை கொஞ்சம் அழுத்தி சொல்லும் போது, நான் என்னவோ வயசுல கம்மி மாதிரியும் நீ என்னவோ வயசுல அதிகமாகி உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகல, உனக்கு எதுவுமே இல்லை, நீ நீ வெட்டியா இருக்கிற அப்படிங்கிறத குத்தி காட்டுறதுக்காக அவ வந்து அதாவது 30 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் மாமின்னு தானே சொல்லுவாங்க. இப்போ இந்த இந்த வருஷம் முடியும் போது உனக்கு 30 ஆக போகுது இல்லையா, அந்த மாசத்தோட உன் பர்த்டே வருது இல்ல, அதனால உன்னை மாமின்னு சொல்லுவாங்க, என்ன சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உன்னை விட நான் 1 வயசு கம்மி, 11 மாசம் கம்மி, 14 நாள் கம்மி, அதனால நான் உன்னை விட சின்ன பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துலயும் அவன் அந்த வார்த்தையை சொல்ல தயங்கவே இல்லை. சில பேர் அந்த ஒரு நாள் இருந்தா கூட என்னவோ அவங்க அந்த ஒரு நாள்ல லட்சியத்தை போய் அடைஞ்சிட்ட மாதிரியும், தங்கச்சி அக்கா அப்படின்னு எல்லாம் பேசி அவங்கக்கிட்ட இருக்க குறைகளை சொல்றதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், அது ஒரு சந்தோஷம். இப்போ அவ சொல்றா, இந்த மாதிரி வீட்டுக்கு போனோன்னே கேட்பாங்க, நீ கொடுத்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குமா. நான் சொல்லுவேன், வித்யா மாமி தான் கொடுத்தா, வித்யா மாமி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவேன். நீ ஒண்ணு கோச்சிக்கலையே, என் பசங்க உன்னைய மாமின்னு கூப்பிடுறதுனால எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, உன் பசங்க எதுக்கு என்னை மாமின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நீ எதுவும் கோச்சிக்காதடியம்மா அப்படின்னு அவ சொல்லும் போது, சேச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உன் பசங்க என்னை மாமினே கூப்பிடட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு அவ சொல்லிட்டு அவ டிஃபன் பாக்ஸ்ல ஸ்வீட் போட்டு கொடுக்குறா. அதை எடுத்துட்டு அப்ப கூட இவ்வளவு ஒரு பார்வை பார்த்துட்டு போறா. இவ்வளவு வார்த்தைகளால இந்த ஒரு அரை மணி நேரத்துல என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவளை நோக்கடிச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் கூட சலனமே இல்லாம, அந்த ஃபேஸ்ல கொஞ்சம் கூட இறுக்கமே இல்லாம, கொஞ்சம் கூட தளர்வே இல்லாம, அதே அழகோட நான் எப்படி அவளை பார்த்து உள்ள வந்தேனோ அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவ உட்கார்ந்துருக்கா. இவகிட்ட இருந்து இந்த சிரிப்பை என்னால எடுக்கவே முடியாது அப்படின்னு அவதான் அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்கா. நம்ம இவ்வளவு பேசி கூட இவ வந்து நிக்கிறாளே அப்படின்னு. இதோட கதை முடியுது. இந்த கதையில எழுத்தாளர் எங்கேயும் அவரோட கருத்தை சொல்லியிருக்கவே மாட்டார். 2 பொண்ணுங்களுடைய உரையாடல் மட்டும்தான் அவங்க சொன்னா. அது கூட வித்யா கூட நடுநடுவே எங்கேயாவது தேவைன்னா அந்த வார்த்தைகள் வந்திருக்கும், இல்லைன்னா வித்யா சிரிச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் அதாவது படிப்பு தான் முக்கியம், எனக்கு படிக்க பிடிச்சிருக்குன்னு படிக்க போறவங்களுக்கு எவ்வளோ, இது லேடிஸுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஜென்ஸே இந்த இடத்துல வித்யாவை இருக்கிற இடத்துல ஒரு பையன் இருந்து பிஹெச்டி பண்ணி எனக்கு படிப்பு முக்கியம்னு போகும்போது கூட இவனுக்கு ஏதோ இல்லையோ, இவன் இவன் என்னடா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான் அப்படின்னு தப்பாதான் பேசுற இந்த உலகத்துக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்து போகணும். இந்த கசப்பான விஷயங்களை யாராவது நம்ம கிட்ட கத்தியால தீட்டி நம்மளுடைய இதயத்தை கிழிக்கும் போது, வார்த்தைகளை சொல்லும் போது, அதுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து, நம்ம கொடுக்க வேண்டிய பதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிரிப்பு, அமைதி, இது 2ஐயும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இது வராது, பட் கஷ்டம்தான். இந்த 2ஐயுமே சேர்த்து அவங்களுக்கு பதிலா கொடுத்தோம்னா அந்த கத்தியை எடுத்து திருப்பி அவங்க இதயத்தை கிழிச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா ரேகா போய் அவ தூங்கி இருக்கவே மாட்டான். இவ்வளவு பேசணும், ஆனாலும் லைஃப்ல அவ தானே சாதிச்சுட்டா, தனியா சம்பாதிக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி இருக்க லேடிஸுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த பக்கமும் வரக்கூடாது, வேலைக்கு போற எல்லா லேடிஸும் தப்பு,
பேசுறவங்க தப்பு, பழகுறவங்க தப்பு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை காட்டுறது தப்பு. அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன இருக்கும்? நான் மட்டும் இந்த வீட்டுல அடிமை மாதிரி காலையில எழுந்திரிச்சா இவ்வளவு வேலை செய்யறேன், இவ்வளவு பண்றேன், சமைக்கிறேன், அத்தை பண்றேன், இதை பண்றேன்னு அவங்களுடைய பெருமையை அவங்க பேசுவாங்க. ஆனா ஆப்போசிட்ல அதுல என்ன இருக்கு, அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருந்தாலும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி வசதியா உடனே ஏஜ் வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா வீடும் அவ்வளவு வசதியாவா இருக்காங்க. சில பேர் கஷ்டப்படுவாங்க, சரி பொண்ணு படிக்கட்டும் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கலாம். சில சில வீட்டுல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம், எது வேணா இருக்கலாம் இல்லையா. இனிமே நம்ம யாரையாவது பார்த்தோம்னா நான் இப்ப சொன்ன மாதிரியான குதர்க்கமான கேள்விகள், ஏன் கல்யாணம் பண்ணல, ஏன் குழந்தை பெற்றுக்கல, ஏன் இன்னும் படிக்கல, ஏன் இன்னும் ஜாபுக்கு போகல, ஏன் வெளிநாடு போகல, உங்க மாமனார் மாமியார் எப்படி பாத்துக்கிறாங்க, உங்க அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்காங்க, உங்களுக்கு சொத்து கொடுக்கலையா, உங்க அண்ணன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, உங்க குடும்பத்துக்குன்னு வந்து வாட்சி இருக்குது, அந்த பொண்ணு சரியில்லையோ, இல்ல அந்த பையன் சரியில்லையோ, அந்த பொண்ணு நடத்த சரியில்லை அதனாலதான் நாங்க சேர்த்துக்கல, இல்ல அந்த பையன் உருப்படவே மாட்டான் அதனாலதான் நாங்க எங்க சொந்தத்துல யாருமே சேர்த்துக்கிறதுலன்னு இதுல ரொம்ப பெருமையா வேற பேசிக்க வேண்டியது. அவங்கவுங்க நிலைகளை கடந்து அவங்கவுங்களுடைய யதார்த்தத்தோட நின்று பார்க்கும்போதுதான் கரெக்டா இருக்கும். இவங்க என்னவோ கடவுள்கிட்ட இருந்து டைரக்டா வந்து இவங்க கிட்ட தப்பே இல்லாத மாதிரி இவங்க கிட்டயே பின்னாடி பாக்குறதுக்கு 1008 குறைகள் இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது. ஆனா அடுத்தவங்கள குறைகளையும் சுட்டி காட்டுறதுல நம்மளுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், ஆனந்தம் இருக்கு பத்தியா. மனசுக்குள்ள ஒரு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது. சில பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டே திருப்பி திருப்பி கேட்பாங்க, ஐயோ குங்குமம் கொடுக்கலாம்னு நினைச்சேன், உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லைல்ல அப்படின்வாங்க. அப்போ எவ்வளவு திமிரான ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அவங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக தானே நம்ம அந்த இடத்துல அந்த வார்த்தையை விடுறோம். தெரிஞ்சே தான் பேசுவோம், தெரியாம எதுவும் பேச மாட்டோம். தெரியாம பேசுறது வாய் தவறி வரும், தெரிஞ்சு பேசுறது கோபத்துல, சந்தோஷத்துல, வேணுக்குள்ள நான் எப்படி வாழ்றேன்னு தெரியுமா, எனக்கு எப்பேற்பட்ட குடும்பம் இருக்கு தெரியுமா, நான் எப்பேற்பட்ட வீட்டுல இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஆணவம், அந்த கட்டளை அடுத்தவங்களை எல்லாத்தையும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லாவே இல்லைன்னு குத்தி காட்டுற மனிதர்களுக்கு கடவுள் வைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆணி என்னன்னா, யாருக்குமே மித்தவங்களாவது அவங்க வாழ்ற வாழ்க்கையை வெளியில தெரியும். ஆனா இந்த மாதிரி குத்தி காமிச்சு பேசுறவங்களோட வாழ்க்கையை நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, அவங்க இல்லறத்துலயும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, ஃபேமிலிலையும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளதான் 1008 பிரச்சனை இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்ககிட்ட வந்து நீ இப்படி அவங்க அப்படின்னு புறணி பேசுறவங்க எல்லாருமே இவங்க விஷயத்துல இவங்க குடும்பத்துல ஏதாவது நடந்திருக்கும் அதை தான் அவங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். நம்மளுடைய கவனம் எல்லாம் படிப்புலதான் இருக்கும். இந்த பக்குவம் வரணும்னா நம்ம படிக்கணும். அதனால எல்லாத்தையும் படிக்க வைங்க. படிச்சிருந்தா இந்த மாதிரி கேணத்தனமா, கிறுக்குத்தனமா, முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற யாருக்கும் நீங்க நின்று பதில் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்துட்டு உங்களுடைய வளர்ச்சி தெரியும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, உங்களை பாக்குறது எந்த இடத்துல பாக்குறாங்க, 5 வருஷம் கழிச்சு அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். சரியா? அதனால இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தவறான கேள்விகளை யார்கிட்டையும் கேட்காம இருங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? இந்த ஸ்டோரி இதை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. எவ்வளோ ஒரு பொறாமை இருந்தா இந்த கேள்விகள்லாம் வரும். நம்மளையும் அதெல்லாம் இருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறமாவது அடுத்தவங்களுடைய உணர்வுகளோட விளையாடாம நம்ம கேள்வி கேட்காம இருக்கும். சரியா? என்ன வேணா இருந்துட்டு போறாங்க. சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, மித்த மாதிரி கேளுங்க. இதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சா உடம்பு நல்லா இருந்தா நான் லைவ் வரேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில லைவுக்கு வரேன். ஓகேங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரியா. நன்றி நன்றி நன்றி. ஐயோ என்னது சூப்பர் அக்கா, எல்லாமே கருத்துக்கள் உண்மை, உண்மையிலுமே உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆஹா நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி. எனக்கு கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ.